வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம SolidWorksல எக்ஸ்ட்ரூடட் கட் அண்ட் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் இது ரெண்டும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் எடுத்திருக்கேன், இந்த டிராயிங் எடுத்திருக்கேன். அது ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். இப்போ ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி எப்படி ஒரு ஒர்க் பீஸில் பெட்டில் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் SolidWorks கற்றுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரூடட் கட், எக்ஸ்ட்ரூடட் பாஸ், ரிவால்வ் கட், இந்த 4 ஃபீச்சர் வந்து ஒரு வெரி பேசிக் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் இல்லாமல் நம்ம மற்ற எதுவுமே வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் அதில் நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகணும், அது நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த எக்ஸசைஸ் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இந்த எக்ஸசைஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத SolidWorksல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு டைமுமே ஒரு டிராயிங் எடுக்கும்போது அந்த டிராயிங்கை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணணும். டிராயிங் எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம், எதை செகண்ட் ட்ரா பண்ணலாம், அதுக்கான டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் 3D வியூவும் கொடுத்துட்டாங்க, 2D வியூஸும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வியூ ட்ரா பண்ண போகிறேன். இந்த வியூ ட்ரா பண்ணுறதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 50, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு ரேடியஸ் 10, இங்கே கீழே வந்து ரேடியஸ் 20. ஸோ இதுக்கான எல்லா வேல்யூஸும் இருக்குது. இது ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், என்ன டூல் யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? இப்போ நான் இதை ட்ரா பண்ணிட்டேன், இங்கிருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அது 40 அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம 40 வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற மெட்டலை ரிமூவ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மெட்டலை ரிமூவ் பண்ணலாம். இதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் வந்து 15, இதோட லென்த் வந்து 20. இது என்ன டூல் யூஸ் பண்ணலாம், இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரூடட் கட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறத நம்ம கட் பண்ணலாம். இதுக்கான வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த டிராயிங்க்கு தேவையான எல்லா டைமென்ஷனும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரூடட் பாஸ் யூஸ் பண்ணி 40 mm இது எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இந்த எல் செக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 எக்ஸ்ட்ரூடட் கட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒன்று ரிமூவ் பண்ணுறதுக்கு, இது ஒன்று ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரூடட் கட் அண்ட் எக்ஸ்ட்ரூடட் பாஸில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ காசு வரைக்கும் பாருங்கள், நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்ட் மாடியூல் என்ட்ரு ஆகியாச்சு. பார்ட்டில் என்ட்ரு ஆனதையும் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன யூனிட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வந்து MMGS, மில்லிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணணுமா இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பிளேனை சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. பட் நான் வந்து ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சூஸ் பண்ணி எனக்கு ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓரியன்டேஷன் ஆகிரும். நான் இப்போ வந்து நான் Ctrl 8 கொடுத்தோ இல்லை நார்மல் 2 கொடுத்து ஓரியன்டேஷன் பண்ண வேண்டியதில்லை. இங்கே நான் வந்து அந்த எல் செக்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எல் செக்ஷன் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஹைட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் ஒரு லைன் போய்க்கலாம். இங்கிருந்து இது வரைக்கும் ஒன்று இருக்குது, இது ஒரு 10 mm. அகெயின் இது வரைக்கும் ஒரு வேல்யூ, இது வரைக்கும் ஒரு வேல்யூ, இது வரைக்கும் ஒரு வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம ட்ராயிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ரஃபாக இந்த ட்ராயிங் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைமென்ஷன் போயிட்டு நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணலாம். ஸோ இதோட டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியணும். இது வந்து 50. ஸோ இது வந்து ஹைட் 50. ஸோ அகைன் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து 50. அதே மாதிரி இதோட ஹைட்டும் வந்து 50. நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸும் வந்துட்டு 10 mm. ஸோ நீங்கள் இந்த நம்ம இப்போ நீங்கள் இதை கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கெட்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது ப்ளூ கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபில்லட் எடுத்துக்கிறேன். ஃபில்லட் போயிட்டு ரேடியஸ் 10 வந்து இன்சைடில், இதுக்கும் வந்து ரேடியஸ் 10 அப்டேட் பண்ணிடுறேன். அகெயின் இன்னொரு ஃபில்லட் போயிட்டு இதுக்கும் ரேடியஸ் வந்து 20. ஸோ நீங்கள் 20ன்னு கொடுத்து 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெளியே போயிடும். ஃபஸ்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூட் மட்டும் தான் வெளியே போகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரியான
டைமென்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் இல்லை எக்ஸ்ட்ரூடட் பேஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 40 mm அப்படின்னு. ஸோ நான் வந்து 40 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் மிடில், அதாவது நீங்கள் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் மிடில் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அந்த டேட்டம் பிளேன்ஸ் எல்லாம் மிடில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளண்டுக்கு பதிலாக இங்கே போயிட்டு மிட் பிளேன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ மிட் பிளேன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணதுக்கு மிடில் இருக்கும். ஸோ இந்த சைடு ஒரு 20, ஆப்போசிட் சைடு ஒரு 20 போகும். இப்படியும் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ஷன் 2 போயிட்டு ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் 20, செகண்ட் டைரக்ஷனில் 20 கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ நான் அப்படி கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே டிக் மார்க் இங்கே இருக்கு, ரைட் சைட் டாப்பில் டிக் மார்க் இங்கே பாருங்க. ஸோ எனக்கு இது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த கார்னரில் மெட்டலை ரிமூவ் பண்ணணும், அதே மாதிரி கீழே ஒரு மெட்டலை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்ஃபேஸை செலக்ட் பண்ணது எனக்கு ஒரு குயிக் டூல் பார் ஓப்பன் ஆகுது. இந்த டூல் பாரில் 2 ஸ்கெட்ச் இருக்கும். ஒன்று வந்து எடிட் ஸ்கெட்ச், இன்னொன்று வந்து நார்மல் ஸ்கெட்ச். ஸோ எடிட் ஸ்கெட்ச் அப்படின்னா நம்ம முன்னாடி ட்ரா பண்ண டிராயிங்கை எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. பட் இங்கே இருக்கிற ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணக்கூடியது. அதான் வந்து வெறும் ஸ்கெட்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் 2 வராது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று நீங்கள் வந்து Ctrl 8 ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு வியூ ஓரியன்டேஷனில் போயிட்டு நார்மல் 2 கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, டன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் வந்துட்டு மெட்டலை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ கார்னரில் எப்படி மெட்டலை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போய்க்கிறேன். இந்த கார்னரில் போனது எனக்கு பாருங்கள் ஒரு பால் மாதிரி ஒரு சிம்பிள் வருது. அங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். இது வரைக்கும் ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிடலாம். இதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அகைன் ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஹைட் வந்து 15, இந்த லென்த் வந்து 20. ஸோ அப்போ டைமென்ஷன் போயிட்டு இந்த ஹைட் வந்து 15, இந்த லென்த் வந்து 20. ஸோ இதுதான் நம்ம மெட்டலை ரிமூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், மிடில் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும். சாலிட்வொர்க்ஸில் மவுஸில் மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரூடட் கட்டு கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூடட் கட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த இடத்துல மெட்டல் ரிமூவ் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக 40 mm எடுத்துருக்கு. நீங்கள் இதில் போயிட்டு அப் டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் என்ன டைமென்ஷனோ அந்த டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம வேல்யூ கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ கொடுத்துட்டு நான் இங்கே டிக் மார்க் கொடுக்குறேன். டிக் மார்க் கொடுத்தது எனக்கு வந்துட்டு கரெக்டாக மெட்டல் ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த டாப் சர்ஃபேஸில் ஜஸ்ட் இந்த டாப் சர்ஃபேஸ் செலக்ட் கிளிக் பண்ணுறீங்க, ஸ்கெட்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறீங்க, Ctrl 8 ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த மிடில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கிருந்து இப்படி ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது மிடில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஒன்றும் நம்ம டைமென்ஷன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் சென்டர் லைன் எடுத்துகிட்டு இந்த ரெக்டாங்கிள் இந்த ஆர்ஜின் பாயிண்ட் பாருங்கள் கரெக்டாக சென்டரில் இருக்கும். இந்த ஆர்ஜின் பாயிண்ட் எப்படி எனக்கு சென்டரில் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த பார்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ரூடட் யூஸ் பண்ணும்போது அந்த மிட் பிளேன் அப்படிங்கிறது கொடுத்தேன். நீங்கள் மிட் பிளேன் அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னா இது வந்து இந்த கார்னர்லேயோ இந்த கார்னர்லேயோ வந்திருக்கு. இந்த ஏரோ மார்க், ரெட் கலர் 2 ஏரோ மார்க் ஆனது இந்த ஒர்க் பீஸோட கார்னரில் வந்திருக்கும், இல்லை மிடில் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம மிட் பிளேன் கொடுத்தது தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த லைன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மிடில் லைன், இந்த லாஸ்ட் லைன், இந்த மூணையும் நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள் சிமெட்ரிக் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த சிமெட்ரிக் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சிமெட்ரிக்காக கிடைச்சிடும். இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 15, அதே மாதிரி இதோட டைமென்ஷனும் 15. ஓகே, நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ், இதுவும் 15, இதுவும் 15. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த ஆஃப் சர்க்கிளோட ரேடியஸ், டயாமீட்டர் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம இதை ட்ரா பண்ண முடியும். ஸோ இங்கே 15 கொடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக இதோட டயாமீட்டரும் 15 தான். ஸோ அப்போ நம்ம நீங்கள் டயாமீட்டர் வேணும் அப்படிங்கிறது கூட இல்லை, டேரெக்டாக நம்ம இந்த மிட் பாயிண்ட் சர்க்கிள் போயிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெலிட் செக்மெண்ட் ஆர் ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு பவர் ட்ரிம்மில் போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. நான் இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுறேன்.
ஓகே, டன். இப்போ அகைன் அப்டேட். இப்போ அகைன் எக்ஸ்ட்ரூடட் கட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாக கட் ஆயிரும். ஸோ இதில் போயிட்டு நம்ம அப் டு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்போயும் கூட கிளிக் பண்ணலாம், பட் இருந்தாலும் அப் டு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் கொடுத்துக்கிறது தான் பெஸ்ட் ஒன். ஸோ கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான டிராயிங்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் 2 வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 2 வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது ஏதாவது மாற்றி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆஸ் ஆப்ஷன் இருக்குது. சேவ் ஆஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து எக்ஸசைஸ் 2 அப்படின்னு டைப் பண்ணணும்னு நினச்சேன், பட் நான் டேரெக்டாக எக்ஸசைஸ்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ சேவ் ஆஸில் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஃபைல் நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபைலோட ஃபார்மேட், அதாவது .prt வேணுமா இல்லை வேறு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிற நிறைய ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். ஸோ ஓகே, இந்த டிராயிங் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய டிராயிங்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு நிறைய டிராயிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிராயிங்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரூடர் கட்டு, பாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.